பருக்கள் வராமல் பராமரிப்பதற்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பருக்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க கிள்ளவோ தொட்டு பார்க்கவோ இல்ல அதை இரிட்டேட்டா இருக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. இந்த நேரத்துல நீங்க பொரிச்ச உணவுகள், ஆயில் ஐட்டங்கள், அதிகமா ஃபேட் இருக்கக்கூடியது அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியவை டூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகத்தை வெறும் தண்ணீரால அடிக்கடி கலம்பலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி பழங்கள் இருக்கிற உணவுகளா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் செய்யும் போது உங்களோட பருக்கள் அதிகமாகறதோட வீரியத்தை நம்ம தடுக்க முடியும். முதல் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பருக்கள் வர வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் நேச்சுரலி, க்ளோ மேஜிக்கலி. அப்படி பருக்கள் வந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மேஜிக்கல் ஹெர்பல்ஸோட ஆயுர்வேதிக் பிளென்ஸோட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஃபேஸ் பேக்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன்லி ஃபார் பிம்பிள்ஸ் தாங்க. இதுல அடிஷனல் பெனிஃபிட்டா பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ணியும் எனக்கு பிம்பிள்ஸ் ரெக்கவரியா ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க சேலஞ்சிங்கா அந்த பிம்பிள்ஸ் நாங்க கிளியர் பண்ணி கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்க.